வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் கேட்டுட்டு வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் யூடியூப் சேனல்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கம். உங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வந்ததுக்கு. இன்னைக்கு நம்ம இங்கே சந்திச்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா, போலீஸ் ஃபேமிலி அப்படின்ற திரைப்படத்தை ஆன் த டேபிள் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் ஒரு 70 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றிகரமாக ஓடி மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்று நல்ல ஒரு கடந்த வாரம் வந்த ஒரு 7 படங்களில் முதல் படமாக நம்மளோட விமர்சனம் தான் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கணும்னா இந்த படம் பாருங்க அப்படின்ற அளவுக்கு ரிவ்யூ வந்திருக்கு. இது எப்படின்னா, மலையாள படத்துக்கு ஈக்குவலாக அதை விட சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ அழகாக எல்லா நடிகர்களும் நல்லா நேர்த்தியாக நடித்து எல்லா டெக்னீஷியன்களும் அவ்வளோ அருமையாக ஒத்துழைச்சு, ரொம்ப முக்கியமாக இயக்குனர் நல்ல ஒரு கதை அம்சத்தோட நல்ல கண்டென்ட்டோட வெளிவந்திருக்க இந்த படம் போலீஸ் ஃபேமிலி. அதோட சக்சஸ் மீட்டுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். முதல்ல உங்களை எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு இந்த அளவுக்கு பத்திரிகையிலேருந்து ரொம்ப ஊக்குவிச்சு டே 1லேருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் போஸ்டர் வெளியிட்டதுலேருந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய டிவி சேனல் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு கடைசியாக ஒரு ஃபங்க்ஷன் சக்சஸ் மீட் வரைக்கும் எங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னா அது உங்களோட கையில், உங்களோட திறமை, உங்களோட ஒத்துழைப்புனால தான். ஏன்னா அது ஒரு நல்ல கண்டென்ட்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது உங்களோட தலையாய கடமையாக நீங்கள் கருதி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர், ஒரு என்ன சொல்றது, ஒரு லாக்அப் டெத்துக்கு பின்னணியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எடுத்து சொல்ற ஒரு படம் தான் இது. அந்த லாக்அப் டெத்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், பிரச்சனைகள்ல எப்படி அந்த ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரர்களும் அவங்களோட ஃபேமிலியும் எப்படி பாதிக்கப்படுது, அதுக்கு பின்னாடி அவங்கள எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றாங்க அப்படின்றதான் அந்த படத்தோட கதை. அதுல எவ்வளவு இழப்பீடு வருது, அதை எப்படி சமாளிச்சு அவங்க தன்னோட பணிகளை செய்யறாங்கன்றதான் இதோட முக்கிய ஒரு மெசேஜ். என்ன சொல்லியிருக்கோம்னா, மன்னிக்கும் மனம் உள்ள ஒருத்தன் தான் தைரியசாலி. அவனாலதான் அடுத்த கட்டத்துக்கு இந்த பழிவாங்கும் எண்ணத்தை கொண்டு போக முடியாம நிப்பாட்ட முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். மன்னிக்கும் மனம் உள்ள ஒரு மனிதனுக்கு பழிவாங்கும் எண்ணத்தை நிப்பாட்டலாம். இல்லாட்டி அப்படி இல்லாத பட்சத்துல அந்த பழிவாங்கும் எண்ணம் பல பேரை இழந்துதான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்படின்னு அதுக்கு ஒரு சிறந்த ஒரு தைரியசாலி மட்டும்தான் அதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிப்பாட்ட முடியும் அப்படின்றது நல்ல கருத்தை டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு டைரக்டர் பாலு அவர் இயக்கியிருக்காரு. இதுக்கு போட்டோகிராஃபி ஜெயக்குமார் தங்கவேலு, மியூசிக் டைரக்டர் நம்ம ஜெயா கே தாஸ், எடிட்டர் MS செல்வா. அதுக்கப்புறம் நிறைய எல்லா டெக்னீஷியன்ஸும் நம்மளுக்கு நிறைய ஒத்துழைச்சிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுல எங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டா இருந்தது அண்ணன் டெம்பிள் சிட்டி குமார் அண்ணன். அவர் இல்லாட்டி நாங்க இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தூண் அவரு. இதுல அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர், ஒரு போலீஸ் கமிஷனரா இந்த படத்தையே விறுவிறுன்னு கொண்டு போனது டெம்பிள் சிட்டி குமார் அண்ணன். அதுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது போக எங்களுக்கு எல்லா விஷயத்திலையும், சின்ன சின்ன விஷயத்திலையும் எப்படி பண்ணணும் அவரோட அனுபவத்தையும் அவரோட சினிமா அனுபவங்களையும் எங்களுக்கு ரொம்ப சொல்லி எங்களை இந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டு வந்ததுல அவருக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா, ராஜா மலைசாமி நான் ஒரு முக்கியமான ஒரு கதாநாயகன் சொல்லக்கூடாது, கதையின் நாயகனாக இந்த படத்துல அறிமுகமாயிருக்கேன். ஒரு எஸ்ஐயா 2 பொண்ணுங்களுக்கு அப்பாவா இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு அந்த படம் வெளியே நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுல எங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் ரோஜன் சொல்லிட்டு இந்த பையன், இவர் ஒரு செகண்ட் லேயர்ல ஒரு ஹீரோவா பண்ணியிருக்காரு. பருத்திவீரன் சரவணன் சார் இதுல மெயின் வில்லன் கேரக்டர். அவரோட கேரக்டரை பாத்தீங்கன்னா, பருத்திவீரனுக்கு அப்புறம் அவ்வளவு நேர்த்தியா பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம் போலீஸ் ஃபேமிலி.
இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து காதல் சுகுமார். அவர் வந்து ஒரு ஏட்டு கேரக்டரில் இந்த படத்தை அவ்வளோ சாராம்சமாக, அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக, அவ்வளோ ஒரு சஸ்பென்ஸாக, அவ்வளோ ஒரு நடிப்பில் இந்த படத்தை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. இதில் வந்து நம்ம டைரக்டர் சார்ட்டு சொல்கிறேன், அவரோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலு, நான் இந்த படத்துடைய இயக்குனர். இது வந்து சக்ஸஸ் மீட்டு. பொதுவாக சக்ஸஸ் மீட்டு அப்படின்னா பல கோடி வசூலானதுக்கப்புறம் எல்லா நடிகர்களும் ஒன்றா சேர்த்து ஒரு பெருசாக விமர்சையாக கொண்டாடுவாங்க. இப்போ நாங்கள் சக்ஸஸ் அப்படின்னு நாங்கள் எதை சொல்கிறோம் அப்படின்னா, இது கண்டென்ட்டுக்கான ஒரு வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த படம் வந்து சென்னையை தவிர்த்து மற்ற எல்லா ஊர்களையுமே நல்லா போச்சு. ஏன்னா சென்னையில் எங்களுக்கு எதிர்பார்த்த அளவில் தியேட்டர்ஸ் கிடைக்கல. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நான் ஒவ்வொரு தேட்டராக போய் பார்த்தேன், காட்சிகளும் எங்களுக்கு சரியான முறையில் அவங்க கொடுக்கல. ஆனால் அதே சமயம் மற்ற ஊர்களில் மதுரை, ராம்நாடு, தூத்துக்குடி இந்த நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனி டைம் பப்ளிக்கே ஒரு பாதி அளவுக்கு ஃபுல்லானாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பப்ளிக்கே ஓரளவுக்கு தேட்டருக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த போன வாரத்தில் வந்து இப்போ நம்ம படங்களோட ஒரு 5-6 படம் வந்துச்சு. இப்போ ப்ரெஸ்ஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையுமே பார்த்துருவாங்க. அது பார்த்த ஒரு ப்ரெஸ்ஸில் ஒருத்தர் சொன்னார், வந்த 6 படங்களில் மற்ற படங்களில் மேக்கிங் இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நம்ம படத்தில் அது கொஞ்சம் குறைவு தான், அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆர்டிஸ்ட் வெளியோ ஒரு பட்ஜெட்டோ கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருந்தது. ஆனால் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 2 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தலைவலியில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. மற்ற படங்களில் ஒரு சில குறைகள் இருந்திருக்கு, அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதை அவங்க சொன்னாங்க, நம்ம படங்கள் ரொம்ப கண்டென்ட் இருக்கிறதுனாலே இந்த படம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அது மற்ற ஊர்களில் தியேட்டரில் ஓடும்போது நான் கவனித்தேன். நான் மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, டெம்பிள் சிட்டி குமாரனை முதல்லே கொண்டு வந்திருக்கணும். பாதியில் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவர் கொடுத்த நிறைய இன்புட். இப்போ கூட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப ஏன்னா முதலே நம்ம எல்லாமே பேசியிருக்கலாமே அண்ணன்ட்ட அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு அண்ணன் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்தோம். ரெண்டாவது, இந்த படங்கள் இங்கே மதுரைகள் இந்த அளவுக்கு ஒரு பெருசாக எல்லார்கிட்டையும் வரவேற்பு வந்ததுக்கு முக்கிய காரணமும் குமார் அண்ணன் தான். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த படத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் இந்த படத்தில் எனக்காக கடுமையாக உழைச்சவர்னா நம்ம கோடைரக்டர் ஜெயராஜ் அண்ணன், அப்புறம் கேமராமேனு ஜெயக்குமார், எடிட்டர் செல்வா, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அசுந்தேட்டர், இந்த வசந்த், மோகன், அப்புறம் பிரபு, இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். முக்கியமாக அந்த கதையோட மைய புள்ளியாகவே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த எம்எல்ஏ கேரக்டர் தான். சாந்தகுமார் அவர்கள், தாஸ் சாந்தகுமார், அவரால் இன்றைக்கி வர முடியல. அவர் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்போ வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. மெசேஜ் ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே ரிவ்யூ கொடுத்தவங்க எல்லாமே படத்தோட மெசேஜ் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த மன்னிக்கிற இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே அதை ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. கேள்வி முன்னாடி சார் மைக் வேணாம். வணக்கம், நான் டெம்பிள் சிட்டி குமார். உண்மையிலே மதுரைக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அரசியலாகட்டும், சினிமாவாகட்டும், அது மதுரையில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் பயங்கர சக்ஸஸாக தான் வந்திருக்கு. அதுலேயும் மதுரைக்காரர்களாக எடுக்கப்பட்ட சினிமா வந்து வேறு லெவலில் தான் வந்திருக்கு. அந்த வரிசையில் தான் நம்ம போலீஸ் ஃபேமிலி. ஏற்கனவே சசிகுமார் வந்து மதுரைக்காரர் தான். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்து சமீபத்தில் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தார். அதே மாதிரி உங்கள் போலீஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ராஜா மலைச்சாமி அவர்கள் ஒரு அருமையான சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் அவங்க வந்து முக்கியமான அவங்க சொன்ன அந்த 2 வரி தான், மன்னிக்கும் குணம் எல்லாருக்கும் வரணும், வந்துட்டால் பிரச்சனையே கிடையாது வாழ்க்கையில். இதற்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப அருமையாக கடைசி வரைக்கும் தோல் மேலே வச்சு அந்த கதையை வச்சு கடைசி வரைக்கும் அந்த படத்தை கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் தான் கதாநாயகனான்னு கேட்கும்போதெல்லாம் இல்லைன்னா நான் கதையின் நாயகன் தான், கதாநாயகன் கிடையாது அப்படின்னு சொன்ன இடத்துல அவருடைய பணிவு பார்த்தேன். அதுக்கடுத்து இயக்குனர் அவர்களுக்கு பெரிய சபாஷ் பண்ணலாம்.
இல்லை, நானும் வந்து ஏற்கனவே 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கூட அந்த மற்ற இயக்குநர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த ஈகோயிசம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருப்பார். எந்த காட்சியுமே நம்ம பண்ணிட்டோம், இது ஓகேவா சார், என்ன போ சார், நல்லா இருக்கு அப்படின்னு நல்லா அப்ரைஸ் பண்ணுறாரு. இதே மாதிரி டைரக்ஷன் வந்து உண்மையிலே வெளுத்து வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இசை அண்ணனை உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா இசை அமைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. அப்போ வந்து பாதி உயிர் இல்லை படத்தில். ஆனால் இசையமைச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கும் பொழுது பிரித்து மேய்ஞ்சிருக்காரு, முழு உயிர் இருக்கு. ஸோ அந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது யாருன்னு கேட்டால் இசையமைப்பாளர் அவர்கள் தான். அவங்களுக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். அது மாதிரி 3வது முறை 3 தடவை படம் பார்த்துட்டேன். 3வது முறை போகும்போது கூட அதுக்குள்ளே இடைவேளை வந்துருச்சாங்க, சீட்டோட நுடிக்க கொண்டு வந்துட்டாரு. 3வது முறையும் கூட வந்து அதுக்குள்ளே இடைவேளை வந்துருச்சு, படம் ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக நடித்தவங்க எல்லாருமே. கூட நடித்தவர் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் உள்ளவராகட்டும், காதல் சுகுமார் ஆகட்டும், நம்மளுடைய பருத்திவீரன் சரவணன் கேட்கவே வேண்டியதில்லை, அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த பையன் அருமையாக பண்ணியிருக்கார். ஒரு வில்லனுக்கு உள்ள ஒரு இது இருக்குது, அவருக்கு ஒரு லைஃப் இருக்குது ஃபியூச்சரில். அந்த அளவுக்கு நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது மாதிரி படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய எஃபோர்ட்டை நல்லா கொடுத்துருக்குறாங்க. படமும் நல்லா வந்திருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. நான் தான் சொன்னேன், மலையாளத்தில் வந்திருந்தா இந்நேரம் சூப்பர் ஹிட்டாக இருக்கும். மொத்தத்தில் எடிட்டிங் சொல்லணும், எடிட்டிங்கு வேறு லெவல். அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப அருமையாக கட் பண்ணி ஒரு 10 நிமிடம் தான் நான் நடிச்சிருந்தேன். ஆனால் கடைசியில் 25 நிமிடம் ஒரு எதிர்பார்ப்போடு கொண்டு போயிட்டாங்க. அது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நடிச்சிருந்தோம், ஆனால் இவ்வளோ நேரம் கொண்டு போயிருக்காங்கன்னா எந்த இடத்துல எதை வைக்கணும்னு கரெக்டாக வச்சுருக்காரு. எடிட்டிங்க்கு சபா சொல்லலாம். மொத்தத்தில் படக்குழுவினர் அனைவருக்கும் டெம்பிள் சிட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. மதுரை மக்கள் சார்பாகவும் தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம மியூசிக் டைரக்டர்ஸில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான 2-3 பேர் நான் மறந்துட்டேன், அதை நான் சொல்லிடுறேன். நான் இந்த படம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடந்ததுக்கு முக்கிய காரணம்னா நம்ம வாசகன் சொல்லியிருக்கலாம். அவர் தான் இங்கே நிறைய விஷயங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. நான் வாசகன் ரத்ன சார், அவர் இந்த படத்தில் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருந்தார். முதல்ல அவரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரத்ன சார்னா யாருன்னு எனக்கு யார் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே யாருன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்புறம் வந்து அந்த மௌனகுரு படத்தில் அந்த ஒரு சீனை காட்டினாங்க. அது கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஐயோ, அவர் தாங்க வேணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நம்ம படத்தில். அவர் அது முக்கியமாக சரவணன் சார் கூட அந்த ஒரு டாங்கி அந்த தெப்பக்குளத்தில் வச்சு பேசுவார். அதில் அவருடைய லுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த இடத்துல நீங்கள் பண்ணது ரொம்ப நன்றி சார். அவருக்கு வந்து நிறைய இடத்துல நான் அவருக்கு டார்ச்சர் கொடுத்தேன். ஏன்னா நேரஸ்ட் டயத்தெல்லாம் வந்து அவர் ஃபோன் பண்ணி சார் இன்னைக்கு வர முடியுமா, நாளைக்கு வர முடியுமா அப்படின்னா முடிஞ்ச அளவு ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்தார். ரொம்ப நன்றி சார். சரி சார், எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை இங்கே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்கள், யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த போலீஸ் ஃபேமிலி படம் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்த சார், ப்ரொடியூசர் சாருக்கு, ராஜா சாருக்கும், இயக்குனர் பாலு சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிட்டாங்க. படம் முடித்து எனக்கு படம் போட்டு காமிக்கிறப்போ சார் வந்து பாலு சார், டைரக்டர் சார் எனக்கு போட்டு காமிக்கிறப்போ நல்லா இருந்தது. படம் மியூசிக் இல்லாமல் பார்க்குறப்போ எனக்கு பிடிச்சிருந்தது. சார் பண்ணலாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் ஒர்க்கு. சில ரெஃபரன்ஸ்லாம் சார் கொடுத்தாங்க, பாலு சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. அப்படி டிஸ்கஸ் பண்ணி சரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு. ப்ரொடியூசர் சாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடித்த உடனே வந்து பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. நல்லா இருக்கு தாஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு இன்னும் செகண்ட் ஹாஃபில் தான் இன்னும் அடுத்த விஷயங்களே இருக்குது, அது இன்னும் பெட்டராக பண்ணுங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி அந்த ஊக்கப்படுத்தும் போது நமக்கான அந்த வேலைகள் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அதே மாதிரி நடித்தவங்க எல்லாருமே அவங்க முதல்ல விஷுவல் தங்கவேல் சார், ஜெயக்குமார் தங்கவேல் அவரோட விஷுவல் நல்லா இருந்தது. அதை ஏன்னா நம்ம விஷுவல் தானே ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், அதை பார்த்துட்டு தான் அடுத்து மியூசிக் பண்ணுறதுக்கான இது பண்ணுறோம். நடிக்கிறவங்க அவங்க எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம்
எல்லாம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தான் மியூசிக் அது கை கொடுத்து மேலே தூக்கி விடுதுன்னு நம்புகிறேன் நான். அப்படி பார்க்குறப்போ எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரோஜன் பிரதர் அவரும், சார் ப்ரொடியூசர் சார், குமார் சார், அப்புறம் சார், நம்ம சார் எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் சுரேஷ் சார் வந்து அவர் ஃபோனில் பேசியிருக்கேன் சார்கிட்ட. சார் வந்து நேரடியாக இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க படத்துக்கு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் சார் வந்து டெம்பிள் சிட்டி குமார் சார் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் படம் எண்டு அந்த ஸ்டேஜில் தான் வருவாங்க. அந்த கொஞ்ச நேரம் வந்தால் கூட அந்த அந்த ஒரு படத்தோட அந்த நிறைவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நிறைவு வந்து சாரால தான் அது கிடைச்சிருக்கு. அது வந்து அவங்க அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க, யார் அந்த 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 கிரைம் என்னன்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை இப்படி கண்டுபிடிச்சி இப்படி தான் அப்படின்னு கொண்டு வர்றதில்ல அது மிரட்டியிருக்காங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். ரிவ்யூவுமே எல்லாரும் இப்போ சென்னையில் வந்து ப்ரெஸ்ஸுக்கு சார் ஷோ எல்லாம் அங்கே ஒரு இது பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட ரிவ்யூவுமே ரொம்ப நல்லா, படம் நல்லா இருக்குது, கான்செப்ட் நல்லா இருக்குது, எல்லாமே மியூசிக் நல்லா இருக்குது, எல்லாம் அந்த நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. பாடலாசிரியர் வந்துட்டு மதுரை போலையே சார் அவர். பாடலாசிரியர் வந்து நம்ம வசந்த் சோபா வசந்த் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அப்புறம் வந்து மகாமணி அவர் சாங்ஸ் நல்லா வந்திருக்கு, அந்த மெசேஜோட பிளெண்டாக இருக்குது அப்படின்னாங்க. எல்லாமே சொன்னாங்க. நிறைய பத்திரிகைகள்லையுமே சாங்ஸ் வந்து நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, படத்துக்கு கதை ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரோட பாராட்டுகளும் இருந்தது. ஏன்னா அவங்க தான் பத்திரிகை, நீங்க தான் ஒரு எல்லா படத்தையும் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறது நீங்க தான். நீங்க இல்லைன்னா எந்த படமுமே ஒரு பெரிய ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க தான் எல்லா படத்தையுமே பூஸ்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் பண்றீங்க. அதே மாதிரி போலீஸ் ஃபேமிலி படத்தையும் நிறையா ரிவ்யூஸ் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ராஜா மணிச்சாமி சார் என்று சொல்லும்போது 3 சாங் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், படத்தில் சாங்கே இல்லை. ஏன்னா படத்தோட சேர்ந்தே போயிருந்தேன். எல்லா சாங்கும் எங்கே சாங் தனியாக வந்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 3 முறையுமே நான் யோசிச்சேன். அவர் பாடியே காட்டினார். அவர் அருமையாக வந்து படத்தோட சேர்த்தே சாங்கை கொண்டு போனது தான் ஒரு பெரிய விஷயம். அது ஒரு அடுத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபெலிசிட்டேஷன். அத்தனை மணி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை. ஓகே, ரொம்ப நன்றி சார். பெரிய சப்போர்ட், பெரிய தூண். மியூசிக் சார். உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டே வரலாம். சுரேஷ் போடுங்க. செய்ய வேண்டிய கடமை.
அப்பா சார்பா வந்து ராஜா எனக்கு வந்து இங்க பாருங்க சார். நீங்க திரும்ப அப்படியே இங்க பார்த்துட்டு போடுங்க. போடுங்க. அப்படியே இங்க பார்த்துட்டு போடுங்க. முன்னாடி வா. அப்படியே போடுங்க போடுங்க. முன்னாடி வாங்க. முன்னாடி பக்கத்துல வாங்க. அப்படி இங்க பாருங்க. சார், இவர் வந்து என்னோட நண்பர், டைரக்டர் கிடையாது. நாங்க 2 பேரும் மதுரையில் சுத்தாத இடம் இருக்காது, சாப்பிடாத இடம் இருக்காது. ஒவ்வொரு இடமா போய் சுத்திக்கிட்டு இருந்தே எங்களுக்கு வேலை. சார் சார், அடுத்து ரோஜன், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. உங்களோட நீங்க படம் பண்ணப்ப எப்படி சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் மூவி. எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ராஜாண்ணன் தான். ராஜாண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அப்போவே முழுசா நீங்கள் இந்த கதைக்கு பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்கும்போது பாலசார் கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கொடுங்கண்ணே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது முழுசா என்னை நம்பி அவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்தாப்புல. அதனால பாலண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா குமாரண்ணே, மதுரையில் வந்து எல்லா விஷயத்துக்கும் இங்கே கூட ஒரு ஷூட் பண்ணோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அண்ணன் தான் பார்த்து சொல்லுவாப்புல. கேமரா விஷயத்தை பார்க்கறதுக்கு வந்து குமார் அண்ணன் தான் அந்த சீன் இந்த இடத்துல பண்ணாப்புல. அப்பயே குமார் அண்ணன் வேற மாதிரி ஏதோ ஒரு 10-15 படம் பண்ண மாதிரி ரொம்ப நீட்டாக பண்ணாப்புல குமார் அண்ணன். அதே மாதிரி மதுரையில் சுற்றி எல்லா விஷயத்துக்குமே குமார் அண்ணன் அவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணாப்புல. அதனால குமாரனுக்கு அது மாதிரி இந்த மூவியை வந்து வெளியாடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் 4 மூவி வந்துச்சு தொடர்ந்து நம்ம மூவியோட. கொலைச்சேவல், போலீஸ் ஃபேமிலி, அப்புறம் கிணத்த காணோம். அந்த மூவிக்கு வந்து எங்களோட நான் ராமநாதபுரம், அங்கே உள்ள தியேட்டருக்குள்ள எல்லாருமே வரும்போது வந்து நம்மளோட மூவிக்கு அவ்வளோக்கு ஒரு சப்போர்ட்டிவாக எல்லாருமே சொன்னாங்க. நல்ல ஒரு கதைக்களம், சூப்பராக ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக சொன்னாங்க. அது எனக்கு பெரிய சந்தோஷம். அதுபோக அப்பா படம் பார்த்துட்டு வந்து அங்கே இன்டர்வியூலேயே கை கொடுத்தாங்க. அப்பயே நம்ம செவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் தான் ஒரு அடுத்த விஷயத்துக்கு கொண்டு வரணும். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை எடுத்து இன்ஸ்பெக்டர் ரத்னம் சார் வந்து ஒரு பண்ணியிருக்காங்க. அவங்க சில வார்த்தைகள். பெரிய பட்ஜெட் படங்களை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு தான் முதல்ல ரொம்ப நன்றி சொல்வேன். ஊடக நண்பர்களை வந்து ஏன்னா அந்த படத்தை வந்து போராடி தான் டேரக்டர் சார் வந்து ஒவ்வொரு நாள் ஒரு போர்ட்டல், நான் ஒரு 50 டேரக்டர் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இவர் அன்றாட ஒரு போர் வீரர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர் அவருக்குள்ள என்ன வச்சிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து கைக்குள்ள இருக்கிறத வச்சு அந்த படம் அவ்வளவு போராடி பண்ணார். அதை நம்ம கண் கூட பார்த்தோம். அந்த வகையில் வந்து இந்த டேரக்டர் ஒரு புது டேரக்டர் வந்து பண்ண படத்தை இவ்வளவு கூட ரீச் பண்ண முதல்ல உங்களை கைவிப்பி வணங்கி வரவேற்கிறேன். ரெண்டாவது அந்த படத்துக்கு வந்து இந்த படம் ப்ரொடியூசர் சார் வந்து ப்ரொடியூசராக இருக்காம ஒரு ஒரு கடைநிலை ஊழியர் மாதிரி வேலை பார்த்தார். இந்த படம் வெளியே வர்றதுக்கு வந்து அவர் வந்து போராட்டம் அதிகம். நம்ம படம் எடுக்கிறோமே முதலாளியாக இருப்போம், உட்காந்து எடுத்து அனாவட்டாக இருப்போம்ன்ற கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு கடைநிலை ஊழியன் சினிமாவில் கடைக்கோடி ஊழியன் என்ன பணி பண்ணுவானோ அந்த வழியை அவரே பார்த்தார். அதனால தான் இருக்கிறதுக்குள்ள சிறப்பாக கொண்டு வர முடிஞ்சு. 2 பேருடைய ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு சமாச்சாரம் வந்து இந்த படம் நல்ல முறையில் வர்றதுக்கான ஒரு சில வாய்ப்பு. இன்னமும் அவர்கிட்ட பணம் இருந்தாலும் சரி, இவர் திறமையும் வந்து இன்னும் ரொம்ப பழிச்சுட்டு இருக்கும். ஒரு பட்ஜெட்டுக்குள்ள அடக்கிறதுக்காகவே அவங்க ரொம்ப 2 பேருமே போராடினாங்க. ஏதோ வழியில் கொண்டு வந்தாங்க. அதில் அண்ணன் வந்து ரொம்ப சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னப்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல, உங்களுக்கு இந்த நேரத்தில் அவர் வந்து கை கொடுத்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. படத்துக்கு வந்து கேமரா சார் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. அவர் வந்து இவருடைய விருப்பத்துக்கெல்லாம் வந்து ஆங்கில் வச்சு கொடுத்தாங்க. ஜெயக்குமார் சார் இந்த இடத்துல சாருடைய பட்ஜெட்டுக்குள்ள அடங்கி பண்ணாரு. அதனால அவருக்கு ஒரு நன்றி. இது எல்லாத்துக்கும் மேல படத்துக்கு வந்து பின்னணி இசை பண்ணியிருந்தவர் வந்து அற்புதமா பண்ணியிருக்கீங்க சார்.
நம்ம படத்தினுடைய தான் வந்து ஒரு 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 படிக்கட்டு தூக்கி நிப்பாட்டினாரு. அதனால சார் உங்களுக்கும் இந்த இடத்துல இந்த படத்தில் நான் நடித்ததுக்காக எனக்கு வந்து என்னுடைய காட்சிகள்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ பரவாயில்ல சார் உங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள். தம்பி எடிட்டர் வரல, எல்லாரும் வந்து அந்த மாதிரி ஓரளவுக்கு அந்த திறமைக்கு தகுந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணாரு. இருக்கிற படத்தை கொண்டு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு திறமை எனக்கு இருக்குன்றத வந்து டேரக்டர் சார் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர் நான் சொல்லுவேன், ஒரு 50 டேரக்டர் வேலை பார்த்துருக்கேன். ப்ரொடியூசர் என்ன கொடுத்தாரோ அதை வச்சு என்னால் படம் பண்ண முடியும். பெரிய பட்ஜெட் படம் அவர் சாருடைய இதை பார்க்குறப்ப பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறக்கூடிய திறமை இருக்கு. பட் இருக்கிறதுக்குள்ள திறமையாக பண்ணாரு. ஒரு ப்ரொடியூசர் வந்து இருக்கிறதுக்குள்ள என்னென்ன செய்ய முடியுமோ, தன்னால் எவ்வளோ உழைப்பை கொடுத்து அதை எவ்வளோ மினிமம் ஆக்கி பண்ண முடியுமோ பண்ணாங்க. அதனால இந்த படம் வெளிவந்ததில் நான் நடிச்ச படம் வெளிவந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கடத்தின உங்கள் அனைவருக்கு ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி சார். வணக்கம் சார். நானும் பாலு சாரும் இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் சார் வந்து பவுண்டு வச்சுட்டு உக்காந்துருக்காரு, என்ன பண்ணலான்ட்டு. எங்களுக்கு இறங்குறதுக்கு அவ்வளோ ஒரு பயம். ஏன்னா இறங்கிட்டோம்னா கரையை கொண்டு போய் கடக்கணும். இப்படி உட்காந்துருக்க நேரத்தில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒளி தீபமாக வந்தது வந்து எங்களோட கோ ப்ரொடியூசர் சுரேஷ் சாந்தபுரம் சார். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர் அந்த விதை போடலைன்னா நாங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு எங்கள் 2 பேர்த்தையும் இறக்கி விட்டது சுரேஷ் சார் தான். அதுக்கப்புறம் பாதி தூரம் கடந்து வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நீச்சல் நல்லா ஃப்ரீயாக வந்துருச்சு. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். கடைசி வரைக்கும் இன்னைக்கு முதற்கொண்டு எங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் சுரேஷ் சாந்தபுரம் சார். அவர் இந்த படத்தில் கோ ப்ரொடியூசர். ரொம்ப நன்றி சார். இந்த படத்துக்கு பகுதி 2 பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்காங்க போலீஸ் இல்லை சார், இதுக்கு பார்ட் 2லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதோடய நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த கதையை. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது சேனல் ஏதாவது படம்? ஆமாம், அடுத்தது நான் ஹாரர் மூவி தான் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய கேள்விகள் டைரக்டர் சார்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு பல விடைகள் கிடைக்கும். நீங்கள் வந்து கேட்டீங்களா, அதுக்கு நான் ஒரு வந்து பதில் சொன்னேன். நேற்று நாங்கள் வந்து இரவு வந்து சென்னையிலேருந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது தான் ஃபுல்லாகவே நாங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி அடுத்த படத்துக்கு போயிட்டு இப்போ கூட உட்காரும் போது கூட டெம்பிள் சிட்டி அண்ணன் கூட வந்து எல்லாமே பேசணும். இந்த படத்தை மலையாளத்துக்கு எல்லாம் வந்து கொண்டு போனால் சூப்பராக இருக்கும். அதை அந்த முயற்சியில் இப்போ நான் வந்து இறங்கியிருக்கேன். இந்த படம் வந்து அப்படியே மலையாளம் கன்னடம், ஏன்னா அந்த 2 வந்து இண்டஸ்ட்ரியோடையும் எனக்கு வந்து தொடர்பு இருக்கிறதுனால அதை நம்ம வந்து செய்வோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அது போக இவர் அடுத்த வந்து படைப்புக்கு ஆளாகிட்டார். அதனால் எப்பயுமே வந்து ராஜா மலைச்சாமிக்கும் இவர் இயக்குனர் பாலு அவங்களுக்கும் போலீஸ் ஃபேமிலியுடைய எல்லா பேருமே அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதுவும் வந்து முழுக்க அண்ணன் தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் வந்து கலந்துரையாடல் பண்ணோம். ஒரு குரூப்பை வச்சு இவர் நாங்கள் எல்லாமே கலந்துரையாடல் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வி வந்து கரெக்டாக வந்து கேட்டாங்க. அந்த படம் பார்த்துட்டு வந்தவங்க, இவர் எதுக்கு பண்ணீங்க என்னென்ன அவர் சூப்பராக வந்து பதில் வந்து சொன்னார். ரிவ்யூ வந்து அருமையாக இருக்குது. அதனால் இப்போ 2வது வாரமும் எல்லா தியேட்டர்லேயும் இந்த படம் வந்து ஓடுது. கொஞ்சம் வந்து மக்களை போய் பார்க்க வந்து சொல்லுங்கள். ஏன்னா எங்களை ஏணியாக உயர்த்தி பிடிக்கும் உங்களை மீண்டும் நாங்கள் வணங்கி வாழ்த்துக்கிறேன். இந்த போலீஸ் தீம்ல எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, இந்த லாக்அப் டெத்து நடந்தது இல்லையா, சாத்தான் லாக்அப் டெத்து, அது வந்து யாரையும் பாதிச்சது. நம்மளை என்னை ரொம்பவே பாதிச்சது. திரைத்துறையில் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, அவங்களுடைய பார்வையில் நான் சம்பவத்தை பார்க்க ஆரம்பித்தேன். எப்பவுமே எந்த சம்பவத்தையுமே சினிமாக்காரங்க அப்படி தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே இறங்கி பாதிக்கப்பட்டவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்பாங்க, 2 தரப்பு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்பாங்க. அப்படி நான் யோசிக்கும் போது அந்த கதை எனக்கு உருவாச்சு. ஒருவேளை இந்த மாதிரி நடந்துட்டா என்ன இருந்திருக்கும், தெரியாமல் காவல்துறை தான் ஒரு தவறு செஞ்சு மாட்டிதான் எப்படியா இருக்கணும், கற்பனையாக தான் நான் அதை யோசித்தேன். கதை நல்லபடியாக வந்ததுனால அதை ஸ்கிரிப்ட் பண்ணி நாங்கள் உருவாக்கோம். படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு லாக்அப் டெத் நடந்து 6 போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணாங்க. நமக்கு அதாவதுங்க ஃபைனலாக பேப்பரில் வர்றது தான் நம்ம பார்க்குறோம். சரியில் உள்ள என்ன நடக்குதுன்றது நம்ம எந்த அளவுக்கு இது நமக்கு தெரியாது. அதனால் நான் கற்பனையாக உருவாக்குனது, வேலை இப்படி நடந்துருந்தா எப்படி இருந்திருக்கும், இதுக்கு இன்னொரு பக்கம் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு உருவாக்குனது தான். அதில் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து போலீஸ்க்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, பப்ளிக்கை வந்து இது பண்ணுறீங்கலாம் கேட்டாங்க. அப்படி கிடையாது. இந்த கதை இப்படி, அடுத்த கதை பப்ளிக் சப்போர்ட்டாக கூட எடுக்கலாம், அடுத்தடுத்து நான் பண்ணுறேன். அது போல் சிறை படம் வந்ததில்ல, ஸோ அதை பார்த்து ஒருத்தர் ரிவ்யூ என்ன சொன்னார்னா சிறையோட நல்லா இருக்கு படம், அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணாப்புல.
அது நிறைய பேர் சொன்னாங்க. இந்த படத்துக்கு என்னன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு பட்ஜெட்டாக இன்னும் ஒரு ஆர்டிஸ்ட் வெளியோட இன்னும் இது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் இதுவே எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான், இந்த கண்டென்ட் கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். சார், அதாவது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்த உங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் சார்பா பாராட்டுகள் and வாழ்த்துக்கள். சரிங்களா? ஒரு 3 கேள்வி இருக்கு. சரிங்களா? நல்ல வாழ்த்துக்கள். அடுத்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம மலைசாமி சார் எடுத்துக்கோங்க, நம்ம குமார் சார் எடுத்துக்கோங்க, ரோஜன் சார், எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ, மாஸ் வில்லன் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்காங்க. இப்ப நம்ம மலைசாமி சார் எடுத்துட்டீங்கன்னா அவர் நம்ம தெலுங்கு நடிகர் ரவிதாஜா மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு அப்பாவா அவரை காமிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அதாவது தன்னோட 2 பொண்ணுகளை காப்பாற்றணும், அதுக்காக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மெனக்கற மாதிரி ஒரு கேரக்டர்ல கொண்டு வந்துருக்கீங்க. ஓகேங்களா? அது எப்படி உங்களுக்கு அந்த தோணுச்சு உங்களுக்கு? அவர் பெரிய மாசி, ஏன்னா ஒரு எஸ்ஐ அப்படிங்கிறப்ப வந்து நீங்க சொல்றீங்க, படத்திலே சொல்றீங்க இந்த ஸ்டேஷன் டெவலப் ஆனது காரணமே வந்து அவர் தான், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிரைம் ரேட் எல்லாம் குறைச்சிருக்காருங்கிறீங்க. அப்ப வந்து அவர் வந்து பெரிய லெவல்ல மாஸ் ஹீரோ மாதிரி காமிக்காம 2 பொண்ணுகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டத்துல அந்த ஒரு யதார்த்தமான ஒரு ஃபேஸ் கட்டு அந்த மாதிரி தான் கொண்டு போறீங்க. இந்த என்ன இப்படி உங்களுக்கு வந்துச்சு சார்? இல்ல, கதை எழுதும் போதே இயல்பா கொண்டு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சினிமாத்தனம் கொஞ்சம் இல்லாம ஓரளவு இயல்பா கொண்டு போகணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். அந்த நேரத்துல தான் சாருக்கு வேற கேரக்டர் தான் பண்ற மாதிரி இருந்தது. அப்பதான் நான் இதை சில சீன்ஸ் சொல்லி அவரை நடிக்க வச்சு பார்த்தோம். அவரும் நல்லா முயற்சி பண்ணாரு. அந்த கேரக்டர் நீங்களே பண்ணிடுங்கன்னு அப்பதான் முடிவு பண்ணோம். யதார்த்தமா இருக்கணும்ன்றதுக்காக தான், மக்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகணும் அப்படின்னு தான். இதே நீங்க சொல்ற மாதிரி யாராவது ஒரு ஹீரோ போட்டுருந்தீங்க. சாரே பாத்தீங்கன்னா ரவிதாஜா மாதிரி தான் இருக்காரு, ஒரு மாசிக்கிற மாதிரி தான் இருக்காரு. ஆனா அவர் அந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்களே டிஃபரெண்ட் கெட்டப்ல மாத்திருக்கீங்க. அப்படியே அவர் முகபாவங்கள் அவர் எல்லாமே ஒரு யதார்த்தமானதா இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு இடத்துல வந்து அந்த ரோஜன் சார் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றப்பாரு. அவர் வந்து ஒரு ரோஸ் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா வராங்க, வந்து தூங்கிட்டு இருக்கிறத வந்து எழுப்பாரு ஃப்ரெண்டு, எந்திரிப்பா ஆள் வருது வந்துட்டு போதே அப்படிமா, அது ரோஸ் வச்சுட்டு வருதுப்பா அப்படிம்பாங்க. எல்லாமே ஒரு யதார்த்தமான டைலாகாவே இருக்கு. அப்ப அந்த நேரத்துல அவர் வந்து அறக்க பறக்க வருவாரு, பரவாயில்ல ரோஸ் வச்சுட்டு வந்திருக்க, லவ் பண்ணின்றதுக்கு யார் வைக்க சொன்னதுன்னு கேட்டா நான் தான் வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தமான ஃபாதர் மாதிரி வருவாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சீன்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர் வீட்டு போய் வந்து பாத்ரூம்ல உட்கார வைக்கிறது. அப்ப அவர் முதலே சொல்லுவாரு, சார் நான் வந்து பிடிக்கல இருந்துச்சுன்னா நான் வந்து கிளம்பி போறேன் அப்படிம்பாரு. அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மலைசாமி சார் வந்து பண்ணுவார். அந்த சீன் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா அதான் கண்டென்ட் முக்கியமான விஷயமே. அந்த வந்து இளைஞர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. எப்படி ரொம்ப ஒரு நார்மலா ஒரு இதுல எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பொண்ணோட ஒரு தகப்பன் அவர் ஒரு போலீஸா இருக்கும் பட்சத்துல அவர் எப்படி யோசிப்பாரு, தான் பொண்ணுக்கு ஒருத்தன் இப்படி வந்து அப்ரோச் பண்றான். இல்ல ரியல் லைஃப்ல எதுவும் இந்த மாதிரி கேரக்டர் பாத்துருக்கீங்களா? இன்சிடென்ட் எதுவும் நடந்திருக்கா? இல்ல பாக்கல சார். நானா ஃபீல் பண்ணதை எழுதும்போது எப்பவுமே அந்த கேரக்டரா வாழ்த்து தான் நம்ம எழுதுவோம். என்ன காரணம்னா தியேட்டர்ல வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, பரவாயில்ல இந்த அப்ப வந்து ஒருத்தர் சொல்லுவாரு மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு ஒரு வேலை சொல்லுவாரு. இவர் பண்றத பாத்துட்டு அவரு வந்து அந்த ஒரு பாத்ரூம் சீன்லாம் வந்து ரோஜன் சார் வந்து நல்லா ரொம்ப அப்படியே ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பாரு. அப்ப வந்து மலைசாமி சார் வந்து ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவா ஒரு சந்தோஷப்படுற மாதிரி காமிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன சொன்னீங்க, உங்க அப்பா என்ன சொன்னாரு, மறப்போம் மன்னிப்போம் சொல்லி சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு அப்பாவா இருந்தா, அஜிஜோ என்ன இருந்தாலும் வந்து ஒரு பையனை வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வச்சுவாரு. இதெல்லாம் எப்படி இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? இல்ல சார், அந்த கேரக்டரை உருவாக்கும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். விஷயமா நான் எனக்கு தோணல. ஆனா லைஃப்ல யாரையும் பார்க்கல நீங்க. ஆனா ஆமா, அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் உருவாக்கின உடனே எழுத ஆரம்பிக்கும் போது அந்த கேரக்டராவே நான் வாழ்ந்து எழுத ஆரம்பிச்சேன். அதுல எல்லாமே அமைஞ்சது தான். நான் வந்து இந்த படம் 3 ஷோ பார்த்தேன். 3 ஷோலையும் மெயினா சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாத்ரூம்ல வந்து இந்த ரோஜன் சார் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காருவாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலைசாமி சார் வந்து ஒரு சந்தோஷத்தோட அவர் இருப்பாரு. அந்த சீனை வந்து எல்லாருமே ரசிச்சாங்க. பரவாயில்ல அந்த பையனை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, இதுதான் மெயினான விஷயமா இருக்க போது, இந்த பையன் தான் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சஸ்பென்ஸ் வந்து யாருக்குமே வந்து கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாருமே இன்க்ளூடிங் நான் முதற்கொண்டு என்ன பண்ணேன்னா அந்த பையன் தான் கொண்டிருப்பாரு, அப்பா வந்து பழி வாங்கணும்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். நானே சொல்லிட்டு இருந்தேன் இன்டர்வல் சீன்ல வந்து ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், பாரு அந்த பையன் தான் கொண்டிருப்பாரு, ஏன்னா அவர் வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாரு அந்த அப்பா கேட்டல, அதனாலதான் பண்ணிருப்பாரு. ஆனா 2 பொண்ணுகளை காப்பாத்துறதுக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெடுவாரு. ஒரு மாஸ்க் மாதிரி காமிக்காம அவர் இன்னுமே யதார்த்தம் ஐயோ காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றது, எல்லாரும் வாங்க எங்க போறீங்க, அது ஒரு மாஸ்க் ஹீரோ எல்லாமே ஒரு காமிச்சிட்டீங்க. அது எப்படி இன்ஃபுளுன்ஸ் வந்து சார்? இல்ல சார், மாஸ் படங்கள்லாம் பாருங்களேன் நீங்க. ஒரு ஹீரோ மாஸ் ஹீரோனா என்ன, எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு போட்டுருவான். அதுல இன்ட்ரெஸ்டே இல்லையே உங்களுக்கு. அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? 100-500 பேர் வந்தாலும் அடிச்சு போட்டுருவேன். அப்ப அதுல சுவாரஸ்யமே இல்லையே.
அந்த படங்கள்லாம் எப்படி ஓடுதுன்னா ஓப்பனிங் கிரியேட் பண்றாங்க. அப்ப அந்த ஹீரோவோட ரசிகர்கள் அதை வச்சு தான் அந்த படங்கள் ஓடுது. சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால இந்த கதைக்கு நான் வந்து அவர் யதார்த்தமான ஆளா நான் மாத்தினேன். அவர் ஏஜ் ஒன்று அவருக்கு நம்ம செட் பண்ணோம். இந்த ஏஜ்ல இருப்பாரு. இந்த ஏஜ்ல அவரோட பிசிக்கலா அவரால் என்ன பண்ண முடியும், இவ்வளவுதான் ஓட முடியும், இத்தனை பேரை தான் அவரால் போலீஸாவே இருந்தாலும் இவ்வளவு பேர் தான் சமாளிக்க முடியும் அப்படின்றதுலாம் அந்த கதைக்குள்ள நான் கொண்டு வந்தேன். அதனாலதான் சுவாரஸ்யப்படுத்த முடிஞ்சது. இப்ப நீங்க எல்லாம் தியேட்டர்ல அந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்திருக்கீங்கன்னா அது காரணம் அது யதார்த்தமா கொண்டு போனதுனாலதான். ஆமா, நிறைய சீன் எல்லா சீன்லயும் பாத்தீங்கன்னா யாருமே வந்து கைதட்டல. ஆனா பாத்தீங்கன்னா என்ன காரணம், பிரமிச்சு உட்கார்ந்தாங்க. ஆமா, ஆஹா இவங்க வந்து இப்படி இந்த சீன் அடுத்து தான் வரப்போகுது, அவங்க எல்லாம் மைண்ட் அந்த மாதிரி போறாங்க. தவிர உதாரணத்துக்கு சார் சொன்னாங்க, அந்த குமார் சார் சொன்னாங்க, பாட்டு இந்த படத்துல கிடையாது, என்னன்னா சீனோட சேர்ந்தே வருது உங்களுக்கு, அந்த கதையோட சேர்ந்தே பாடலுக்கு வந்து பிரயாணம் வருது. ஓகேங்களா? அதனால வந்து அவர் சார் சொன்ன மாதிரி பாடலுக்கு முதற்கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து டைமிங் வேஸ்ட் பண்ணாம எல்லாம் வந்து விறுவிறுப்பா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி அந்த ஒரு இதுல கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு பாராட்டுங்க சார். நன்றி சார். அது நான் முதல் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இந்த பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். தனி பாட்டா இல்லாம நம்ம கதையோட வரணும் அப்படின்னு தான் நான் முதல்ல மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த பாட்டு எழுதுனது 2 பேர், கவிஞர் சோபா வசந்த், கவிஞர் கா மகாமுனின்னு சொல்றேன். 2 பேருக்கிட்டையுமே நான் சொல்லிட்டேன், நான் கதையோட வருது, எனக்கு வரிகள் இப்படிதான் இருக்கு, கதையை சம்மந்தப்படுத்தி தான் இருக்கணும் அப்படின்றத நான் முன்னே சொல்லிட்டேன். அதுக்கேற்றபடி அற்புதமா 2 பேருமே எழுதி கொடுத்தாங்க. மியூசிக் டைரக்டர் டியூன் நல்லா சூப்பரா போட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குமார் சார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருங்கிறீங்க. ஆனா அவரோட வேலை என்ன சொல்றாருன்னா, கரெக்டா வந்து அந்த அவருக்கும் ஒரு மாஸ்க் கொடுக்காம உனக்கு வந்து 1 மணி நேரத்துல அந்த குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து அவர் இந்த விஷயங்கள் பண்றாரு. அந்த சீன்லாம் வந்து நல்லா அருமையா எடுத்திருந்தீங்க. இந்த மாதிரி வந்து இப்படிலாம் பண்ணணும். அதே மாதிரி ரத்ன சார் பாத்தீங்க அப்படின்னா, இன்னையா அப்படி பண்றீங்க, இன்னையா அப்படி பண்றீங்கன்ட்டு அந்த ஒரு மன ஒரு இது ஒரு கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் வந்து அந்த மாஸ் தரமா கொண்டு போகாம யதார்த்தமான மனிதர்கள் எப்படி இருந்தா இந்த படத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் நீங்க காமிச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து பாராட்டுங்க சார். நன்றி சார். இந்த மெயினா ஒரு சில நான் நல்ல போலீஸ்காரங்களை நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதுல உருவாக்குனதா ரத்ன சார் கேரக்டர். ஆமா, அவர் கேரக்டர் ஒரிஜினலா ஒரு போலீஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க டைரக்டர் சார். நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அந்த ஒரு வரி தான், நான் பேசுற அந்த ஒரு வரி தான் படத்திலேயே டேர்னிங் பாயிண்ட். அது எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்க என்னன்னு தெரியாது. சொல்லுவேன், திருடன் வந்து கேமராவை வாட்ச் பண்ணி போயிட்டே இருப்போம். அப்போ இவன் வந்து எங்க போறான்னு தான் இது வரைக்கும் நம்ம பாக்குறோம், இவன் எங்க இருந்து வர்றான்னு பார்க்கலையே நம்ம. அதுதான் அந்த படத்திலேயே டேர்னிங் பாயிண்ட். அதை பார்க்கும்பொழுது தான் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியுது. இந்த வரியை மட்டும் அந்த ஸ்பாட்ல சார் டிசைன் பண்ணி அருமையா ஸ்கிரிப்ட் பண்ணாரு. கொலகாரன் எங்க போறான்றதா நம்ம தேடிட்டே இருந்தோம். கொலகாரன் எங்க இருந்து வந்தான்னு நம்ம யாருமே யோசிக்கல. ஸ்கிரீன் பிளே ஸ்பாட்ல எழுதினாரு. உடனே சொன்னார். அதுதான் வந்து அந்த படத்துக்கே பெரிய ட்ரெயினிங். அதை வச்சு தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா வச்சு நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். அதை விட பாத்தீங்கன்னா மலச்சாமி சார் நல்லா அருமையா அனுப்பி வச்சிருந்தீங்க. அவர் கடைசியில இடத்துல உட்காந்துருப்பாரு. ஏன்னா இந்த ட்ரெஸ் வந்து அந்த கொலை பண்ண பையன் வந்து எந்த ட்ரெஸ் போட்டுதாங்கிறது ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து காமிப்பாரு. அப்ப கூட வந்து ஒரு ஆதங்கம், ஐயோ நம்ம பொண்ணு இதை வச்சா காப்பாத்திடலாம் நினைச்சோமே, ஒரு கடைசி கோப்பு ஒரு தண்ணிக்குள்ள வந்து விழுந்தவன் வந்து நம்ம மேலேறி வர்றதுக்கு ஒரு சின்ன இது கிடைச்சாலும் இது பண்ற மாதிரி இதை வச்சா கண்டுபிடிப்போம், அந்த ட்ரெஸ்ஸை வச்சா கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுப்பாரு. அந்த ஒரு ஏக்கம், ஒரு ஃபீலிங் எல்லாமே வந்து அவர் முகத்துல வந்து சூப்பரா அந்த சீன்ல வந்து பிரதிபலிச்சிருந்தீங்க. அதுக்கு உங்களுக்கு பாராட்டுங்க சார். அது போல பெரிய படங்களுக்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும். ஒன்று 2 நெகட்டிவ் ரிவ்யூ வரும். இதில் டோட்டலாகவே நெகட்டிவ் ரிவ்யூவே இல்லை. பேசுனவங்க எல்லாமே பாசிட்டிவாக தான் பேசினாங்க. ஏன்னா கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மற்ற குறைகள்லாம் அவங்க பெருசாக பெரிதுபடுத்துறாங்க. திரைக்கதை எல்லாமே அருமையாக இருந்ததுனால மற்ற விஷயங்களை பெரிதுபடுத்தாம கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மெயினாக அதுக்காக தான் அந்த சக்ஸஸ் மீட்டே நாங்கள் பண்ணது. கண்டென்ட்டுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. அதனால தான் மெயினாக நாங்கள் இதாக சார் சொல்றது வந்து அத்தனை போலீஸை காமிச்சு கூட ஒரு போலீஸையா கெட்டவனா காமிப்பாங்க. ஆமா, எல்லா போலீஸையுமே நல்லவனா தான் காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல வர்ற கதைகள் பூரா அவங்கள சார்ந்ததுனால மெயினா எல்லாருமே அவங்க பூரா என்னவோ அது பண்ணி ஏற்பாடு. அதே மாதிரி அவங்க அடுத்த படத்துக்கு லீடு இருக்கு. நீங்க வந்து 4-5 படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த படத்துக்கு லீடு இந்த பிரஸ் மீட்ல ஒரு படம் வர வேண்டி இருக்கு. 2 படம் நடிச்சு முடிச்சுட்டேன். ஒன்று டைரக்டர் இயக்குனர் முத்தையா, அவங்க பையனுடைய சுல்லான் சேது, அதில் மாவட்ட செயலாளர் வந்திருக்கேன். அது 2-3 சீன் தான். அதுக்கு அடுத்து வந்து அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற படம் குகன் சார், அது இன்னும் வெளியே வரல. ஓகே, எல்லா கேள்விகளுக்கும் உங்களை விடை கிடையாது. சொல்லுங்க. இல்ல நீங்க வந்து அடுத்து வந்து ஒரு ஹாரர் படம் இருக்கு. நீங்க வந்து இப்ப இந்த படத்தின் மூலமா வந்து நீங்க ஒரு யதார்த்தமான ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு நம்ம பாலா சார் மாதிரி ஒரு இதை வந்து நேம் வந்து நீங்க வந்து
இந்த சினி ஃபீல்ட்ல வந்து பதிச்சிட்டீங்க. ஆமா. அந்த ஹாரர் படம் எப்படி அதுவும் யதார்த்தமா தான் இருந்தீங்களா இல்ல எப்படி சார்? இல்ல சார், அது வந்து கொஞ்சம் கமர்ஷியலா தான் பிளான் பண்றேன். நான் வந்து எல்லா டைரக்டர் படங்களும் எனக்கு பிடிக்கும். பாலா சார் படங்களும் பிடிக்கும், அதே ஹரி சார் படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஒரு வட்டத்துக்குள்ள இல்லாம எல்லா ஜேனர்லயும் படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் அடுத்தது ஹாரர் இறங்குறேன். ஓகே, வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. இதில் வந்து நான் முதல்ல வந்து ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லிட்டேன். முக்கியமான டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் சொல்லிட்டேன். அடுத்த லெவலில் எனக்காக ரொம்ப உழைச்சவங்க வந்து நம்ம கோடைரக்டர் ஜெயராஜ் சார். அவர் சென்னையில் இருக்கார், வர முடியல. அடுத்தது வந்து வசந்த்னு ஒரு பையன், அவன் இன்னைக்கு கூட கால் உடஞ்சி வந்திருக்கான். அவன் வந்து ஒரு கோடைரக்டர் இருக்காரு. அப்புறம் மோகன் சொல்லிட்டு அவரும் அசோசியேட்டாக இருக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருமே இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டாங்க. எல்லாருமே தன்னோட படத்தை வெற்றி படமாக கொண்டாடணுன்றதுல அவங்க ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. கூட்டிட்டு வாங்க. டைரக்டர் சொல்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கிறது வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான். அதை நான் இன்னைக்கு முதற்கொண்டு உணர்ந்தேன். அவங்க 2 பேரும் என் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாங்க. ரொம்ப நன்றி வசந்த். அப்புறம் இவர் தான் மோகன். ரெண்டு பேர் இந்த படத்தோட உதவி இயக்குநர்கள். இல்லாமல் ஜெயராஜ் இயக்குனர், அப்புறம் பிரபுன்னு அசோசியேட் இருக்காரு. அவங்களால வர முடியல. இப்போ இவங்க 2 பேர் ஸ்பாட்டில் அவங்க பட்ட கஷ்டத்தை நம்ம கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏகப்பட்ட டிஸ்ட்ரி பட்டதுனால தான் காலில் இந்த 2 பேருக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல முடியாது. இவ்வளோ வேற யாரும் இல்லை, நம்ம டீம் தான் அடுத்தடுத்து இருக்க போகிறாங்க. ஒரு சாங் கூட இணைய இயக்குனர் வந்து சைலண்டா ஒரு சாங் கூட ஒரு லிரிக்கை வந்து அண்ணன் நான் எழுதியிருப்பாப்ல வசம் தானே. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் மாசம் ரத்த வெறி கொண்டாரு ஒரு சாங். சரி சரி. படத்துக்கே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோல் முடிய போற நேரத்தில் அவ்வளோ ஒரு கிரிப்பா இந்த நம்ம மதுரை மண்ணில் போலீஸ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு அருமையான திரைப்படத்தை நமக்கெல்லாம் வழங்கி அனைவரையும் ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த அற்புதமான தருணத்தை இன்று இந்த நொடியில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த கலை பயண பேருந்தில் நண்பர் இயக்குனர் பாலு அவர்கள், தயாரிப்பாளர் மலைசாமி AM ராஜா அவர்கள், நமது வாசகன் சார் அவர்கள் மற்றும் இந்த படத்தின் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்றெடுத்த ரோஜன் அவர்கள், ஒரு மிகப்பெரிய தூணாக விளங்கிய தம்பி ஜெய கே தாஸ் இசையமைப்பாளர் அவர்கள் மற்றும் அண்ணன் அவர்கள் இந்த கலை பயணத்தில் ஏறி வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அந்த வெற்றி பயணத்தில் அனைவரும் துணை நடிகர்களாகவும் தொழில்நுட்ப கலைஞர்களாகவும் அந்த பேருந்தை எல்லோரும் பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதில் நாம் 2 பாடல்கள் எழுதி அந்த பேருந்தை நாம் தொட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அண்ணன் தம்பி பாலு அவர்கள், தயாரிப்பாளர் மலைசாமி AM ராஜா அவர்கள், இசை அமைப்பாளர் நண்பர் ஜெய கே தாஸ் அவர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அண்ணனுக்கு நாங்கள் ஓட்டுவோம். மரியாதைக்குரிய அண்ணன் வாசகன் சார் அவர்களுக்கு